ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லட்சுமி பிரியா 2 நாளாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எந்த போஸ்ட்டும் வந்து போடாமல் இருக்காங்களாம். ஸோ அவங்க போஸ்ட் வந்து போடாத காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் நடிகர் சிவகார்த்திகேயனா இல்லை நம்ம லட்சுமி பிரியாவோட பிஏவா என்னான்ட்டு வந்து தெரியல. அவர் வந்து அதுக்கான காரணத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் தான் 2 நாளாக வந்து லட்சுமி பிரியா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் போடலையாம். அதை வந்து இந்த அதிமேதாவி வந்து ஆராய்ச்சி பண்ணி பல கட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னுடைய சேனல் வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. உன்னால தாண்டா 2 நாளாக எல்பி வந்து போஸ்ட்டு போடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கு வேற வந்து பண்ணியிருக்காங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன ஒரு மனநிலைமையில இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியல. சுத்தமாக உண்மையாலும் எனக்கு முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை பேசி அதை சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல டைம் சொன்னாலும் சில ஜென்மங்களை வந்து நாய்வால நிமித்த முடியாதுங்கிற மாதிரி சில ஜென்மங்களை வந்து திருத்த முடியாதுங்க. அந்த அளவுக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரு அக்கிரமத்தோட உச்சக்கட்டங்க. ஏங்க அவங்க வந்து போஸ்ட் போடல அப்படின்னா அதுக்கு நான் என்னங்க பண்றது? அவங்க உங்களை மாதிரி வந்து சும்மாவா உட்காந்துட்டு இருக்காங்க? எனி டைம் வந்து போஸ்ட் உங்களுக்கு போடுறதுக்கு வந்து அவங்க எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. அவங்களோட ஷூட்டிங் ஒர்க் இருக்கும், அவங்க பர்சனல் ஒர்க் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அவங்க போஸ்ட் போடாததுக்கும் நான் வீடியோ போட்டு தான் வந்து போஸ்ட் வந்து போடலை அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டே என்னுடைய அந்த வீடியோ அவங்க பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து என் மேலே அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழகி போடுறாங்க. ஒருத்தங்க மக்கள் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியல. நான் அதில் வந்து இப்போ கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அதுக்கு எல்லாரும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக தான் இருந்தாங்க. அதுலேயும் ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல உள்ளங்களும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதில் கீதா சுகந்தி அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா வந்து எப்போ ரெகுலராக வந்து எனக்கு சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி இன்னும் நிறைய உள்ளங்கள் வந்து நல்ல உள்ளங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில விஷக்கிருமிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாலும் அதை வந்து குறை சொல்லி வந்து இது பண்ணிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப இன்னைக்கு மைண்ட் அப்செட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்பவே வந்து இருந்தேன். அப்படி இருந்துட்டுமே வந்து இதுக்கு மேலேயாச்சும் சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போஸ்ட்டு வந்து போடல அப்படின்னு சொல்லிட்டு. போஸ்ட்டு போடல அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் முந்தா நேற்றுக்கு போட்டாங்களா? போடுவாங்க. இன்னைக்கு பாருங்கள், இல்லை நாளைக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் போஸ்ட்டு வந்து போடலையா, அதுக்கப்புறம் வந்து கேளுங்க, பேசுங்க. அதுக்கும் வந்து காரணம் வந்து எந்த விதத்துலேயும் வந்து நான் ஆக முடியாது. ஸோ இப்படி வீண் வதந்தியை பரப்பி வந்து என்ன தான் பேசணும் அப்படின்னு தெரியாமையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படி என் சேனலை வந்து இது பண்ணுறதுல சிலருக்கு வந்து ஏன் தான் இவ்வளோ பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியல. சிலர்லாம் பாருங்கள் வந்து என்னென்னதோ வந்து எல்பியும் இவங்களையும் வந்து சேர்த்து வச்சு வந்து என்னென்னதோ பேசி ஒன்றுக்கு வந்து 10 சேனலாக 5-6 சேனலாக வச்சுட்டு வந்து சேனலை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. காசுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் இல்லைங்க, ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 சேனல் கூட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டு அதன் மூலயமா வீடியோஸ் போட்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் போய் பேசாமல் வந்து என்ன ஏங்க வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? எந்த ஒரு தப்புமே இல்லாதவங்கள வந்து எதுக்கு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக தெரியல, புரியல. எனக்கு இவங்க பண்ண டார்ச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கில்ட்டியாக ரொம்ப மன கஷ்டத்தினால இன்றைக்கான ப்ரோமோ கூட நான் எடுத்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியல. அந்தளவுக்கு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, பேசுகிறது வந்து பேசிட்டுங்க, குலைக்கிற நாய் வந்து குறைக்க தான் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இருந்தாலுமே வந்து ஒரு சில டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் பாருங்கள் எந்த ப்ரோமோ பற்றியோ இல்லை இது ரிவ்யூ பற்றியோ எந்த இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடல. இப்போதைக்கு நீங்கள் யாரை வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போடுறீங்களோ அது எல்லாமே நான் சேவ் பண்ணி வைப்பேன், அந்த வீடியோவாகவும் எடுத்து போடுவேன். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண வந்து தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன்.